கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. திருக்காட்சிக்கு பின் வருகின்ற இன்றைய இறைவாக்கு மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். இந்த இயேசுவினுடைய புது வாழ்க்கையில் அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான செய்தி ஆண்டவரின் அருள்மிகு நற்செய்தி புறையினத்து மக்களுக்கு செல்கிறது என்பதுதான். ஜெபதலின் நாடு, நப்தலி நாடு, பெரும் வழிப்பகுதி, கலிலேயா பகுதியை சார்ந்த பகுதிகள். நிறைய புறையினத்து மக்கள் வாழ்ந்த இந்த பகுதிகளிலே கடவுளின் மீட்பளிக்கும் செயல் நடைபெறுகிறது. இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இருளில் உள்ள எல்லா மக்களும், கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளாத மக்கள், கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிந்து கொள்ளாத மக்கள், கிறிஸ்துவனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள முடியாத மக்கள் பல நேரங்களில் இருளில் வாழ்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய இருளிலிருந்து, பாவத்திலிருந்து வெளிவரலாம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் கிறிஸ்து மட்டுமே. அவரை அறிந்து கொண்டால் இருளிலிருந்து அவர்கள் வெளிவரலாம். பல்வேறு கொடுமைகள் இருந்தவர்கள் வெளிவரலாம், துன்பங்களிலிருந்து வெளிவரலாம். இயேசு இன்றும் இரக்கமாயிருக்கிறார். இன்றும் இருளில் உள்ள மக்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். விடுதலையை நோக்கி மக்களை வழிநடத்த அவர் இன்றும் நம்முடைய தெருக்களில், நம்முடைய வீடுகளில், நம் இதயங்களில் அவர் பயணம் செய்கிறார். நாம் தான் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். இருளிலிருந்து நான் வெளிவருகிறேன், தவற்றிலிருந்து வெளிவருகிறேன், உண்மையை, ஒளியை நோக்கி நான் நடந்து போவேன் என்று இன்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் நம்முடைய பகுதிகளில் நடந்து வருகிறார். அன்று கலிலேயா பகுதிகளிலே நடந்து போன அதே ஆண்டவர் இன்றும் இரக்கமாயிருந்து நம்மோடு நடந்து வருகிறார். இருள் என்பது பாவத்தில் இருப்பது. பாவத்திலிருந்து ஒருவர் வெளியே வருகிறார் என்றால் அவர் மீட்பை பெற்றுக்கொள்கிறார் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் இரக்கமிகு ஆண்டவரை நம் இதயத்தில் வரவேற்று இருளிலிருந்து, இறப்பின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்ததற்காகவும் பராமரிப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காகவும் நன்றி. உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. எப்போது நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழவும் உமது திருமுன்னிலையில் நிலைத்திருக்கும் வரம் தார் ஆண்டவரே. பாவத்திலிருந்தும் சாவின் இருளிலிருந்தும் நாங்கள் வெளிவர நீர் எங்கள் வீதிகளிலே நடந்து வருகிறீர். எங்கள் இதயத்தில் கதவில் என்று தட்டி கொண்டிருக்கிறீர். சத்தம் கேட்டு கதவை திறந்து, ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெறுவேனாக என்று பார்த்துமேயைப் போல உரக்க கத்தி உம்மை எங்களுடைய வீட்டினுடைய அரசராய் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.